இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்டோரியை தான் கேட்க போகிறோம். சென்னையில் இருந்து விவேக் அப்படின்றவர் தான் இந்த கதையை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. 1992 விவேக்கோட பாட்டி கல்யாணிக்கு நடந்த இன்சிடெண்ட் தான் இது. விழுப்புரம் தான் கல்யாணியுடைய சொந்த ஊர். இவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கல்யாணிக்கு கல்யாணம்ல ஆகி 2 பெண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க. 92 காலகட்டத்தில் இந்த 2 பெண் குழந்தைகளும் ஹை ஸ்கூல் படிக்கிற அளவு நல்ல பெரிய குழந்தைங்களா இருந்திருக்காங்க. அப்பவும் கூட கல்யாணி அவங்களோட அம்மா அப்பா கூட தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா கல்யாணியோட ஹஸ்பண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறதுனால அவர் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கும் மேலே அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டே இருந்திருக்கு. குழந்தைங்க பெரிய கிளாஸ் படிக்கிறதுனால அவங்களோட ஸ்கூலை அடிக்கடி மாற்ற வேணாம் அப்படிங்கிறதுனால கல்யாணி அவங்க ஊர்லேயே விழுப்புரத்துலேயே அவங்க பொண்ணுங்களை ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கும் மேலே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா கல்யாணியோட ஹஸ்பண்ட்க்கு 3 தங்கச்சிங்க இருந்திருக்காங்க. அந்த 3 பேரையுமே படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பொறுப்பு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருந்திருக்கு. அதனால அவர் வாங்குற சம்பளம் ஃபுல்லுத்தையுமே அவருடைய அம்மா அப்பா கிட்டே தான் கொடுத்துருந்துருக்காரு. தன்னோட ஒய்ஃபான கல்யாணிக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ அவரால் பணம் அனுப்பவே முடியல. இந்த ஒரு மெயின் ரீசனால கல்யாணியால் வேலையை விடவும் முடியல. வேலையை விட்டுட்டு ஹஸ்பண்ட் கூட போய் இருக்கலாம் அப்படின்னாலும் அவங்களால இருக்க முடியல. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கணும், நகை எல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்கு. நல்ல காலமாக இவங்களுக்கு வேலை அவங்களுடைய சொந்த ஊர்லேயே இருந்ததுனால அம்மா அப்பாவோடைய ஹெல்ப்பை வச்சுட்டு அவங்க குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைங்களை அந்த அளவுக்கு படிக்க வைக்கவே மாட்டாங்க. அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்புனா கூட பாதியிலேயே நிறுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனாலேயே என்னவோ கல்யாணியோட ஆஃபீஸில் அவங்க கூட அவங்களையும் சேர்த்து 3 ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாமே மேல் எம்ப்ளாயீஸ் தான். ஆனாலும் கூட ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் கல்யாணிக்கு பிரச்சனையாகவே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் வேலை. ரொம்ப அதிகமாக ஃபைல்ஸ் இருக்குது, பில்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்ற நேரத்தில் மட்டும் இவங்க ஒரு 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அப்போ கூட இவங்க கலீக்ஸ் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா 7 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடைக்காது மேடம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, ஃபைலை வேணால் கொடுங்க, நாங்கள் பார்த்து வைக்கிறோம், இல்லாட்டி நாளைக்கு காலையில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இதில் கல்யாணிக்கு எங்கே ப்ராப்ளமாக இருந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வருஷத்துக்கு மினிமமாக ஒரு 2 முறையாச்சு ட்ரைனிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களோட எம்ப்ளாயீஸோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் கிராமங்களை போயிட்டு எப்படி ரீச் பண்ணியிருக்கு, அதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதோடைய ப்ராசஸ், அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மினிமம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கவர்மெண்ட் ஒரு ட்ரைனிங் கேம்ப் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கேம்ப் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், டாய்லெட் பாத்ரூம் வசதி சரியாக இருக்காது. 92 பீரியடில் கல்யாணிக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 10 இயர்ஸ் இருந்திருக்கு. இத்தனை வருஷத்தில் அவங்க நிறைய கேம்ப்லாம் அட்டன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வருஷம் அவங்களுடைய ட்ரைனிங் கேம்பில் நடந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் அவங்களோட லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்ததும் இல்லை, அதுக்கப்புறமும் நடந்ததில்லை. கல்யாணி அஃபிஷியலாக எந்த ஊருக்கு போனாலும் அவங்களோட அப்பாவும் கூட சேர்ந்து வருவார். முத நாள் அந்த ஊரில் விட்டுட்டு இவங்களோட ட்ரைனிங் எந்த இடத்துல நடக்குது, இவங்க எந்த இடத்துல ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவர் பார்த்து வச்சுக்குவார். ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்குவார். அந்த ஊரில் இவங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிறது, அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி வைக்கிறது. இந்த மாதிரி கல்யாணியோட அப்பா அவங்களுடைய சேஃப்டியை ரொம்ப என்ஷூர் பண்ணியிருந்திருக்காரு. 1992 விழுப்புரத்தில் இருந்த ஒரு 2 மணி நேர தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த வருஷத்துக்கான கேம்பை ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. வழக்கம் போல் கல்யாணியை கூட்டிட்டு அவங்க அப்பா ஒரு திங்கக்கிழமை காலையில் அந்த கேம்புக்கு போயிருந்திருக்காரு. அது ஒரு 3 வார ட்ரைனிங் கேம்பை. போய் பார்த்தா அந்த ஏரியாவே காடு மாதிரி இருக்குது. ட்ரைனிங் நடக்க போகிற அந்த கவர்மெண்ட் பில்டிங் பார்க்க பழசாக தெரியாட்டி கூட காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோ அடர்ந்த மரங்கள், சன்லைட்டே தரையில் விழாது, அந்த அளவுக்கு மரங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருந்திருக்கு. இந்த என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி சில்லுன்னு கூலாக இருந்திருக்கு. அங்கே மொத்தம் 3 பில்டிங் இருந்திருக்கு, 3 பிளாக்காக. ஒரு பில்டிங் ட்ரைனிங் சென்டராக இருக்குது, இன்னொரு பில்டிங்கில் தான் அவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க, 3வது மெஸ்ஸு. இந்த 3 பில்டிங்குமே கொஞ்சம் பக்கமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இதுக்கான டாய்லெட் பாத்ரூம் மட்டும் ரொம்ப தூரம் தள்ளி, ஒரு 50 அடி தூரம் தள்ளி இருந்திருக்கு.
இந்த ட்ரைனிங்க்கு கல்யாணி கூட வேலை பார்க்குற 2 பொண்ணுங்கள்ல இருந்து ஒரு பொண்ணு வரல. அவங்களுக்கு அப்பதான் குழந்தை பிறந்ததுனால மெட்டர்னிட்டி லீவ்ல அவங்க போயிட்டாங்க. விசாலாட்சி அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க மட்டும்தான் கல்யாணி கூட இருக்காங்க. ஸோ இந்த கேம்ப்ல கல்யாணி, விசாலாட்சி இந்த 2 பேர் மட்டும்தான் பொண்ணுங்க. மற்றது எல்லாமே ஜென்ஸ் தான். அதனால இந்த 2 பொண்ணுங்களும் மட்டும் ஒரு ரூமை எடுத்து அந்த ஒரு ரூம்ல 2 கட்டில் போட்டு அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. மற்றவங்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூம்ல 3 பேர் 4 பேர் இல்லை சிங்கிளா நாங்கள் ஸ்டே பண்ணிக்குவோம், அந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க ரூம் எடுத்துக்கிட்டாங்க. கல்யாணியோட அப்பா இந்த முழு இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கல்யாணி கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி உங்க ரூம்ல இருக்கிற ஜன்னலை மட்டும் நீங்க ஓபன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு கல்யாணி என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இது அடர்ந்த காடு மாதிரி இருக்கு, அதனால பாம்பு வந்து கண்டிப்பா இந்த இடத்துல அலையும், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அப்பா அப்படி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அந்த ஜன்னலை பார்த்தீங்களா, அதில் வந்து இரும்பு கம்பி அடிச்சிருக்காங்க, நெட் அடிச்சு வச்சிருக்காங்க, ஒரு பள்ளி கூட உள்ள வர முடியாது, அதனால பாம்பெல்லாம் உள்ள வரதுக்கு சான்ஸே இல்லப்பா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கல்யாணி பதில் சொன்னா, அந்த பதில அவங்க அப்பா வந்து கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அதுக்கு அவர் அட்டென்ஷனே கொடுக்கல, அவர் காதுலயே வாங்காத மாதிரி கல்யாணியவே அப்படியே உத்து பார்த்துட்டு நின்றுட்டே இருந்திருக்காரு. எதுவுமே பேசல, சைலண்டா இருக்காரு. இந்த சைலன்ஸை கல்யாணியால புரிஞ்சுக்க முடியல. அப்பா ஏன் அப்படி இருக்காரு, வழக்கமா அப்படி இருக்க மாட்டாரே, இந்த முறை ஏன் வித்தியாசமா இருக்காரு, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதை சொல்ல முடியாம தயங்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கல்யாணி வந்து அவங்க அப்பாட்ட கேட்டிருந்திருக்காங்க. என்னப்பா ஏன் இப்படி இருக்கீங்க, சொல்லுங்க, எதோ சொல்லணும்னா சொல்லுங்கப்பா, டைம் ஆச்சு, கிளம்பணும்ல நானு அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனாலும் கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு அவங்க அப்பா எதுவுமே பேசல. கல்யாணியவே அப்படியே ஒத்து பார்த்துட்டே நின்றுட்டே இருந்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, டெய்லி சாயங்காலம் நீ விளக்கேற்றி கவசம் படிக்காம இருக்காதம்மா, அதே மாதிரி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீ உன்னோட ரூமை வந்து கட்டாம தூங்காத அப்படின்னு இவங்க அப்பா சொல்லும்போது கல்யாணிக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இத்தனை வருஷம் ட்ரைனிங்ல ஒரு தடவை கூட அவங்க அப்பா இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. இந்த முறை அப்பா அப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கியூரியஸாகவும் இருக்கு. ஏன்பா அப்படி சொல்றீங்க, என்னாச்சுப்பா எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆர்வப்பட்டு அப்படியே கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ரூமுக்கு பின்னாடி, இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு ஆறு ஒன்று ஓடுதுமா, அதை தாண்டி வந்து எரிமேடு தான் இருக்கு, எனக்கு என்னமோ இந்த இடம் வந்து சரியா படலை, நீ வந்து கவசம் படிக்காம ஒரு நாள் கூட இருந்துடாத, பத்திரமா இரு, எப்பவும் நீங்க சாப்பிட போறது பாத்ரூம் போறது கூட உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே போகுமா, தனியா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பி ஊருக்கு வந்துட்டார். அந்த வாரம் ஃபுல்லாக டேயில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கு. ஒரே வேலை, ட்ரைனிங்கு, ஒர்க்கு, மீட்டிங்கு, இந்த மாதிரி அவ்வளோ டைட்டாக இருந்திருக்கு. ராத்திரி ஒரு 8 மணி போல் கல்யாணியும் விசாலாட்சியும் போயிட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நைட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு வாரம் அவங்களுக்கு சாதாரணமாக தான் போயிருந்திருக்கு. அந்த வாரம் சனிக்கிழமை இவங்களுக்கு ஹாஃப் டே. ஸோ விசாலாட்சி கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. கல்யாணியவும் அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில் திருப்பி கொண்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு. 2 லேடிஸுமே அந்த கேம்ப்ல இப்போ இல்லை, 2 பேரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த கேம்ப்ல இருந்த மேல் எம்ப்ளாயீஸ்லாம் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு நாளுக்காக வீட்டுக்கு யாராச்சும் போவாங்களா, இங்கேருந்தா தான் ஜாலியாக இருக்கும், நாங்கள் இங்கேருந்து ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டுக்கு போகல. அத்தனை பேரும் அந்த கேம்ப்ல தான் இருந்திருக்காங்க, அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கேம்பில் தங்கியிருக்கிற மேல் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரு ரூமுக்கு மினிமமாக ஒரு 3லேருந்து 4 பேர் சேர்ந்து தான் தங்கியிருக்காங்க. யாருமே தனியாக ரூம் எடுத்து தங்கலை. அவங்களுமே எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு காடு மாதிரி இருக்குது, இங்கேருந்து மெஸ்ஸுக்கு போகணுன்னா கூட வெளிச்சம் கிடையாது, டார்ச் லைட்டு தான் எடுத்துகிட்டு போகணும், அதனால 2-3 பேராக நம்ம சேர்ந்து போவோம், தனியாக அந்த இடத்துக்கும் போக வேணாம், டார்ச் லைட்டெல்லாம் வெளியே போகக்கூடாது, அதே மாதிரி நல்ல ஃபுட் ஸ்டெப்லாம் பலமாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த சத்தத்துக்கு பாம்பு பக்கத்தில் இருந்தால் கூட அது தப்பிச்சு போயிடும், அது நம்மளை கடிக்காது, அது பாட்டுக்கு ஓடி போயிடும் அப்படிலாம் சொல்லி பேசி வச்சுருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி ஒரு 9 மணி போலேயே அவங்க எல்லாருமே போயிட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு ஃப்ளாஸ்கில் டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம நைட்டு உட்காந்து ஜாலியாக கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 11 மணி போல் ஜெயராஜ் அப்படின்றவரும் அவர் ரூமில் இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரூம்லேயே உட்காந்து ஜாலியாக ஏதோ சிரித்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இதில் அந்த ஜெயராஜ் அப்படின்றவர் ரொம்ப ஒரு போல்டான ஒரு பர்சன். அவருக்கு பேய், ஆன்மா அதிலெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, பயமும் கிடையாது. ஈவன் அவருக்கு இந்த பாம்பை பார்த்து கூட பயம் கிடையாது. பாம்பெல்லாம் நான் அதெல்லாம் அடிச்சிருவேன், இப்படி தூக்கி வீசினா அது போயிருப்போது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் வீரமாக பேசுகிறவர். அன்றைக்கி ராத்திரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் போயிட்டார்.
அப்போவே அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்துருக்காங்க, என்னப்பா நீ தனியாக போறியா, உன் கூட ஏதோ நாங்கள் வரணுமா அப்படின்னும் போது, நான் என்ன குழந்தையா, நான்லாம் போய்க்குவேன், எனக்குலாம் எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு இவர் பாத்ரூம் போகிறேன்னு எழுந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே போயிட்டார். ஜெயராஜ் போயிட்டு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, ஆள் வரவே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அது வரைக்கும் அவன் வரல அப்படின்னா நம்ம தேடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜெயராஜ் போய் 20 நிமிஷம் ஆகுது, அப்பவும் அவரை காணவே காணும். இவங்க ரூம்ல இருந்த மொத்தம் 3 பேருக்கும் பயமாயிடுச்சு. இவங்க 3 பேரும் டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து அந்த பாத்ரூமை நோக்கி டார்ச் லைட் அடிச்சுட்டு ஜெயராஜோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா ஜெயராஜ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, பதிலே வரல. இவங்களுக்கு ஒரே பயமா இருந்திருக்கு. என்னடா நம்ம இவ்வளோ பேர் கூப்பிடுறோம், இவன் எங்கே போனான்னு தெரியலையே, இவன் பாட்டுக்கு வீரமாக பேசிட்டு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இவங்க கிட்டத்தட்ட அந்த பாத்ரூம் கிட்டேயே ரீச் ஆகி போயிட்டாங்க. பாத்ரூம்குள்ளெல்லாம் போய் தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே ஜெயராஜை காணோம். அந்த நேரத்தில் இவங்க தங்கி இருக்கிற அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருந்து ஜெயராஜ் கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. என்னடா இவன் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு எப்போ ரூமுக்கு போனா, ஒருவேளை நம்மளை தேடிட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக இவங்க தங்கி இருக்கிற பிளாக்கை நோக்கி ஓடி வந்திருக்காங்க. அப்போ அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருந்து ஜெயராஜ் அப்படியே பயந்து போய் பதட்டமா ஓடி வராரு. இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல. பாத்ரூம் அங்க இருக்கு, இவன் அந்த பக்கம் தான் போனா நம்ம பார்த்தோம், இவன் எப்ப திருப்பி வந்தான், ஏன் இந்த பில்டிங்க்கு பின்னாடி போனா, இதை பார்த்து பயந்தா, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால முடியல, எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஜெயராஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறி போய் அவரை ஆஃபீஸ் ஜிப்லேயே தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா அவர் இறந்து போயிட்டாருன்ட்டாங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஜெயராஜ் எப்படி செத்து போனே தெரியல, பாம்பு ஏதாவது கடிச்சிருச்சா இல்லை பயந்து போய் வந்தாலே எதையாவது பார்த்து பயந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, ஜெயராஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் அவர் இறந்து போயிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஜெயராஜோட கலீக்ஸ் அவரோட ஃபியூனரல்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த எந்த விஷயமுமே கல்யாணிக்கும் விசாலாட்சிக்கும் தெரியவே தெரியாது. அவங்க வழக்கம் போல் திங்கக்கிழமை காலையில் அந்த கேம்புக்கு வந்திருந்திருக்காங்க. கேம்பில் வந்து விட்டுட்டு கல்யாணியோட அப்பாவும் திருப்பி போயிட்டார் ஊருக்கு. காலையில் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணிக்கும் விசாலாட்சிக்கும் தெரிய வருது, ஜெயராஜ்ன்றவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது. இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. எப்படி இருந்து போனார்னு சொல்லி அவங்க கூட வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. இவங்க மைண்டுக்குள்ள அதுவே ஓடிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்குவே பயமாயிடுச்சு. அதனால கல்யாணியும் விசாலாட்சியும் எப்படி டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்றாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, நம்ம சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் இங்கே நம்ம மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடணும், ராத்திரி நேரத்தில் நம்ம அந்த ரூமை விட்டு வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இவங்க 7:30 மணிக்கெல்லாம் ரூம்குள்ளே வந்து கதவை சாத்துறவங்க தான். அதே மாதிரி எங்கே போனாலும் பகல் நேரத்தில் கூட கல்யாணியும் விசாலாட்சியும் ஒன்றாவே தான் போயிருந்திருக்காங்க, தனித்தனியாக பிரிஞ்சதே கிடையாது. யூஸ்வலாக இவங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே ஹாலிடே, அதனால் இந்த வாரம் முழுக்க ஓடிடுச்சு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விசாலாட்சி நான் ஊருக்கு போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, அவங்க அப்பா வருவார் நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் கல்யாணியோட அப்பா வரவே இல்லை. கல்யாணிக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பாவுக்கு இவங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே ஹாலிடே தான் அப்படிங்கிறது தெரியுங்கிறது கல்யாணிக்கும் தெரியும். ஆனால் கூட அப்பா வரலையே, என்ன ஆச்சு, அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை வர வழியில் பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சா, ஏன் அப்பா இன்னும் ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருந்துருக்காங்க. அந்நேரத்தில் இவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கல்யாணியோடைய அப்பா. அவர் ஃபோன் பண்ணி தான் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருந்துருக்காரு அப்படின்னா, ஊரில் வந்து சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கம்மா, சாவுக்கு வந்து கண்டிப்பாக நான் போய் ஆகணும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, இன்றைக்கி நான் அந்த ஊரில் தான் இருக்கிறேன், நாளைக்கு காலையில் ஒரு 11 மணி போல் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிடுறேம்மா, ஒரு நாள் மட்டும் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டார். கல்யாணி வந்து தான் அப்பா கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. விசாலாட்சி வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நைட்டு வந்து தனியாக தான் ஸ்டே பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் இவங்க கூட வேலை பார்த்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே கல்யாணி அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. எப்படின்னா அவங்க அப்பாவுக்குமே ஒரு மாதிரி பதட்டப்படுவார், பயந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை. கல்யாணிக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ராத்திரி நம்ம அந்த ரூமில் தனியாக தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணியோடைய கலீக்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. மொத்தம் இந்த ட்ரைனிங் கேம்பில் இருந்ததே 5 ஆம்பளைங்களும் கல்யாணியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மற்ற எல்லாருமே பயந்துக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ கல்யாணியும் அவங்களோட கலீக்ஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, விசாலாட்சி வந்து ஊருக்கு போயிட்டாங்க சார், இன்னைக்கு அப்பா வரல, அதனால நான் மட்டும்தான் தனியாக ரூமில் இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் சாப்பிட போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க சார்,
மறந்துடாதீங்க, எனக்கு பயமாக இருக்கும் தனியாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கலீக்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க மேடம், நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளேயே இருங்க, கதவை சாத்திட்டு இருங்க, நாங்கள் ஒரு 7 மணி போலேயே வந்து உங்களை கூப்பிடுறோம், நம்ம 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கல்யாணியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சாயங்காலம் ரூமுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே இந்த ரூமில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி போர் அடிக்குது. ஒரு 7 மணி போல் கல்யாணியோட கலீக்ஸ் ரூமுக்கு வந்து அவங்கள சாப்பிட கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு மெஸ்ஸுக்கு போன கல்யாணி சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ருக்காங்க தவிர தண்ணியே குடிக்கல. அவங்க தண்ணி குடிச்சு பாத்ரூம் போகணும், துணைக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியே குடிக்கல. ஃப்ளாஸ்கில் மட்டும் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 8 மணி போல் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. கல்யாணியை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து அவங்க கலீக்ஸ் விட்டுட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் தைரியமாக இருங்க மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கதவை திறக்காதீங்க, ரூமுக்கு உள்ளாரையே நின்றுட்டு நீங்கள் சத்தமாக எங்கள் பேர் சொல்லி கூப்பிடுங்க, எங்கள் 5 பேர்லாம் யாராச்சும் முடிச்சுட்டு தான் இருப்போம், கண்டிப்பாக நாங்கள் தூங்க மாட்டோம், யாராச்சும் பேர் சொல்லி கூப்பிடுங்க, நாங்கள் உடனே வந்து உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நிற்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. கல்யாணியும் ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த கட்டிலில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ கல்யாணி மட்டும்தான் அந்த ரூமில் இருக்காங்க. அந்த ரூமில் டியூப்லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப அப்படியே டிம்மாக எரியுது, ஏண்டான்னு எரியுது. அதே மாதிரி தான் ஃபேனும் ஃபுல் ஸ்பீடில் ஃபேன் வச்சா கூட மெதுவாக அப்படியே ஸ்லோவாக சுற்றுது, சத்தம் மட்டும் வருதே தவிர காற்றை காணும். கல்யாணிக்கு இந்த ரூமை இத்தனை நாளாக இதே ரூமில் தான் இருந்தோம், ஆனால் துணைக்கு வந்து விசாலாட்சி இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தோம், எதுவுமே நம்ம இதெல்லாம் கவனிக்கல. ஆனால் இப்போ தனியாக இருக்கிறதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது, ஏண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. புக்கெல்லாம் படிச்சுட்டு, கதை புக்கு படிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில் மழை பெய்கிற மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கு. இவங்க சாப்பிட்டுட்டு வரும்போதே லைட்டாக தூரிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த 1 ஹவரில் மழை நல்லா ஹெவியாகவே பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு மாதிரி சஃபகேஷனாக ஆகுது. அப்படி ஒரு இருக்கும் இந்த ரூமுக்குள்ளார, ஆக்சிஜனே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலு. இப்போ கல்யாணம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கதவை திறக்க முடியாது, ஏன்னா பாம்பு ஏதாவது உள்ளே வந்துடும், ஆனால் இந்த ஜன்னலை திறக்கலாம்ல, கொஞ்சமாச்சு காற்று வரும், ஃபேனும் ஓடலை, மழை பெஞ்சு இவ்வளோ புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலை அவங்க திறந்து வச்சுருந்துருக்காங்க. அப்படி ஜன்னலை திறந்து பார்த்தா ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்குது. மழை பெய்கிற சத்தம் ஜன்னலை திறந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் கல்யாணி இந்த ஜன்னலை திறந்து பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்தா தான் தெரியுது, ஜன்னலுக்கு அந்த பக்கமும் ஒரே மரம், அவ்வளோ மரம், இடிஞ்சு போன காம்பவுண்டும், இந்த காம்பவுண்டை தாண்டி ஓடுற தண்ணி வந்து அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ஆத்தங்கரையை தாண்டியும் உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது. ஏன்னா அது ஒரு பெரிய ஆறு மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஓடை மாதிரி தான் ஓடுது. ஆனால் அந்த ஓடையில் தண்ணி ரொம்ப வேகமாக ஓடி இருந்திருக்கு. அதோட அடுத்த கரையில் அவ்வளோ மழையிலையும் காத்துலையும் ஒரு பாடியை வச்சு எரிச்சிருந்துருக்காங்க. அதோடைய நெருப்பு அவ்வளோ உயரத்துக்கு அப்படி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க கல்யாணி பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் பார்க்குறோம், நம்மளை எது பார்க்க வைக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. தன்னை மறந்து அப்படியே இந்த ஜன்னல் வழியாக அந்த நெருப்பு எரியுதை பார்த்துட்டே இருக்காங்க. எப்படா அந்த மழையில் அந்த நெருப்பு இவ்வளோ தூரம் எரியுது, யாருடைய பாடியாக இருக்கும், யாரை வந்து எரிச்சிருப்பாங்க, இப்படியெல்லாம் அங்கே யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு வெளியில் இருந்து, மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ், என் பர்ஸ் இங்கே விழுந்துருச்சு, என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கு. இப்போ கல்யாணி என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்க கலீக்ஸ் ஒரு 5 பேர் பக்கத்து ரூமில் இருக்காங்களே, அவங்கள்லேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணி போய் யாருன்னு பார்க்கலாம், யார் இந்த நேரத்தில் இந்த ஜன்னல் கிட்ட வந்ததுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் கல்யாணிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது யாருடைய வாய்ஸ் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜெயராஜோட வாய்ஸ் அப்படிங்கிறது. கல்யாணிக்கு இப்போ பயங்கரமாக பயமாகுது. ஐயோ, இந்த ஆள் தான் செத்து போயிட்டாரே, இவர் எங்கே இங்கிருந்து பேசுகிறாரு, இவரோட குரல் எங்கே நமக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலை நம்ம எப்படியாச்சும் சாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அப்போ பலமாக ஒரு இடி, அவ்வளோ பெரிய ஒரு இடி சத்தம், அந்த இடி இடிச்சு கரண்ட்டே கட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் இருட்டு, அந்த ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. ஜன்னல் பக்கம் இருந்து அப்படி ஒரு காற்று வீசி இருந்திருக்கு. அந்த காற்றுல இவங்க ரூமில் அவங்க ஏற்றி வச்சுருந்த அந்த விளக்கே அணைஞ்சிருச்சு, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கல்யாணிக்கு பயம் தாங்கவே முடியல. அவங்க அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் தான் சாமி படம் வச்சு, முருகன் ஃபோட்டோ வச்சு அதுக்கு விளக்கேற்றி வச்சுருக்காங்க. அந்த டேபிளுக்கு அடியிலேயே அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க.
அவ்வளோ பயமாக இருந்திருக்கு. கண்ணுக்கும் ஒன்றும் தெரியல, மழையும் இப்படி பெய்யுது, கரண்ட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்துட்டே இருக்கும்போது ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருந்து 2 முறை இவங்களுடைய பேரை ஜெயராஜோட ஆன்மா வந்து கூப்பிட்டு இருந்திருக்கு. அப்போ கல்யாணிக்கு பயங்கர பயமாயிடுச்சு. இந்த ஜன்னலை மட்டும் நம்ம எப்படியாச்சும் சாத்திட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்க டேபிளுக்கு அடியிலேயே உட்காந்துட்டா கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அந்த பாட்டை பாடிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் தைரியமே வந்திருக்கு. இவங்க டேபிளுக்கு மேல அப்படியே தடவி பார்த்து மேட்ச் பாக்ஸ் எடுத்து அந்த விளக்கு வந்து திருப்பி ஏற்றி வச்சிருந்திருக்காங்க. விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த விளக்கு வெளிச்சம் மட்டும் டிம்மா அந்த ரூம்ல இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க எந்திரிக்கவே இல்லை, டேபிளுக்கு அடியிலேயே உட்காந்துக்கிட்டு பாட்டு படிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஃபுல் பாட்டு படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஓரளவு மூச்சோடவே முடிச்சிருக்கு, தைரியமே வந்திருக்கு. எந்திரிச்சு ஜன்னலை சாத்தி அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் கரண்ட் வரவே இல்லை. கரண்ட் எப்போ வரும்னு தெரியல. கல்யாணிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா துணைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸையாச்சும் கூப்பிடலாம், அந்த கலீக்ஸை கூப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க டோர் வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி சொல்லி ரொம்ப கத்தி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் யாருக்கிட்ட இருந்தும் பதிலே வரல. வெளியில் மழை பெய்யறதுனாலையோ என்னவோ அவங்களுக்கு காது கேட்டுச்சான்னு தெரியல. இவங்க கூப்பிட்றதுக்கு ஏன் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு உங்களுக்கு புரியல. கத்தி கத்தி பார்த்துட்டு ஒன்றுமே முடியாது. கதவு திறந்து போகிறதுக்கும் உங்களுக்கு பயந்துக்கிட்டு இவங்க கம்முன்னு வந்து அவங்க கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டாங்க. தூக்கமே வரல. அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியல, என்ன மணியாச்சுன்னு தெரியல. தன்னை மறந்து அப்படியே கல்யாணிக்கு தூக்கம் தள்ளி தூங்கி விழும்போது இவங்க ரூம் டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு கண்ணை முழிச்சிருக்காங்க. பார்த்தா கல்யாணியோடைய அப்பா. அவர் தான் வந்து கதவை தட்டி, கல்யாணி கதவை திறமா, அப்பா வந்திருக்கேன் கதவை திறமா அப்படின்னு சொல்லி கதவை தட்டி இருந்திருக்காரு. இப்போ கல்யாணி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அப்பா நல்ல வேளை அப்பா வந்துட்டாரு, மனசு கேட்கல போல இருக்கு, அப்பாவுக்கு நாளைக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னைக்கே வந்துட்டாரு, நம்மளை கூட்டு போக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆசையாக அவங்க எந்திரிச்சு போய் கதவை திறக்கலான்னு சொல்லி இந்த கட்டில இருந்து எந்திரிச்சிருக்காங்க. அது ஒரு இரும்பு கட்டில இருந்து ஒரு காலை தான் கீழே வச்சிருப்பாங்க. அடுத்த காலை வைக்கிற நேரத்துல இவங்களுடைய சாரி கட்டில்ல மாட்டி இவங்க கீழே விழற மாதிரி ஆயிட்டாங்க. பேலன்ஸுக்காக விழக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுமாறி போய் பக்கத்துல இருக்க அந்த டேபிளை பிடிச்சிருந்துருக்காங்க. அந்த நேரத்துல டேபிள்ல இருந்த போட்டோ, முருகன் போட்டோ, கண்ணாடி ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிற போட்டோ அப்படியே ஆடி அந்த டேபிளோட ஜர்க்ல ஆடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சாமி ஃபோட்டோ இப்படி உடைச்சி போச்சு. கல்யாணியவும் கட்டில் பிடிச்சி அவங்க ட்ரெஸ்ஸு இழுக்குது, போக விடாமல் தடுக்குது அப்படிங்கிறது கல்யாணிக்கு தெரியவும் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னா, வந்தது அப்பா கிடையாது, ரூமுக்கு வெளியில் நிற்கிறது அப்பா இல்லை, அப்பாவோட வாய்ஸில் பேசி நம்மளை ஏதோ ஒன்று ஏமாத்த பார்க்குது, நம்மளை அந்த ரூம்ல இருந்து வெளிவர வைக்க பார்க்குதுன்றது கல்யாணிக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க கதவை என்ன ஆனாலும் சரி திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்க திருப்பி பயந்துக்கிட்டு கட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க டோர் கதவை மட்டும் தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவோட வாய்ஸ் 2 முறை கல்யாணின்னு கூப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல இருந்து வேற ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கதவை திற கல்யாணி, கதவை திறன்னு தட்டிகிட்டே இருந்திருக்கு. கல்யாணிக்கு பயமான பயம் அந்நேரத்துல தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம், நீ ராத்திரி தூங்கும் போது கண்டிப்பா ரூமை வந்து கட்டு காட்டிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அத கல்யாணி பண்ணல, மறந்துட்டாங்க. அப்பவே கல்யாணி கட்டல்ல உட்காந்துட்டு அந்த ரூம் அப்படியே கட்டு மந்திரம் போட்டு கட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இவங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டோரை தட்டுற சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க பேரை சொல்லியும் யாரும் கூப்பிடல, டோரையும் தட்டல, அப்படி ஒரு அமைதி. ஆனாலும் கல்யாணிக்கு பயம் மட்டும் குறையவே இல்லை. அந்த ரூம்ல கட்டில்ல இருட்டுல அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்கன்னு தெரியல. விடிஞ்சு நல்லா சன்லைட்லாம் வந்து வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்கு. ஒரு 6 மணிக்கு மேலே தான் அவங்க தூக்கியிருக்காங்க. ஒரு 8 மணி போல் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் எல்லாம் வந்து ரூமை வந்து தட்டியிருக்காங்க. என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எந்திரிக்கலையா, பயமாக இருக்கா, தூங்குனீங்களா அப்படிலாம் சொல்லி ரொம்ப நேரம் தட்டியிருக்காங்க. ரொம்ப நேரம் தட்டினதுக்கப்புறம் தான் இவங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா விடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கல்யாணி அவங்களுக்கு நடந்த எந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணவே இல்லை. ஒரு 11 மணி போல் அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. அவங்க அப்பா கிட்டையும் கல்யாணி எதையுமே ஷேர் பண்ணலை. ஆனால் கல்யாணியோட முகத்தை பார்த்துட்டே அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்னாச்சுமா, பயந்துட்டியா, உன் கூட அந்த பொண்ணு இல்லையா, ஏமா என்கிட்ட சொல்லலை, இப்படிலாம் சொல்லி அவங்க அப்பா நிறைய கேட்டிருந்திருக்காரு. அவங்க அப்பா எவ்வளோ கேட்டும் வீட்டுக்கு போகிற வர கல்யாணி எதையுமே ஷேர் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த முதல் நாள் நைட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மறுநாளே ஞாயிற்றுக்கிழமையே அவங்க அம்மா அப்பா கல்யாணி இவங்க 3 பேரும் தர்காவுக்கு போயிட்டு உங்களுக்கு மந்திரிச்சு கயிறெல்லாம் தாயத்தெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க.
மண்டே மார்னிங் இவங்க அப்பா கொண்டு வந்து விடும்போது என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, விசாலாட்சி இவன் கூட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ தனியாக மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கல்யாணியை விட்டுட்டு போயிருந்திருக்காரு. மண்டே கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணி தன்னோட ஃப்ரெண்டு விசாலாட்சி கிட்டேயும் அவங்க கலீக்ஸ் கிட்டேயும் சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி நடந்த இன்சிடெண்ட்டை வந்து அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க கலீக்ஸுக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக இருந்திருக்கு. அந்த ஜன்னல் பக்கத்துலேருந்து ஜெயராஜ் கூப்பிட்டானா, பர்ஸை காணோன்னு சொன்னானா, நம்மலாம் போய் வேணா பார்ப்போமா, இது உண்மையிலேயே அவனோட ஆன்மாதானா, நம்ம போய் பார்ப்போம், ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அவன் அந்த பக்கத்துல இருந்தானா ஓடி வந்தான், அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் ஒன்னா சேர்ந்து இந்த பில்டிங்கோடைய பின்னாடி போய் பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா ஃபுல்லாக தரையெல்லாம் கூட சின்ன சின்ன செடியாக முளைச்சு எதுவுமே தெரியல, தரைய மண்ணே தெரியல, அந்த அளவுக்கு படர்ந்து போயிருந்திருக்கு செடி கொடியா. அங்க ஒரு புதர்கிட்ட கரெக்டா கல்யாணோட ரூமுக்கு பக்கத்து ரூம் இருக்கிற இடத்துல ஒரு புதரு, அந்த புதர்கிட்ட ஜெயராஜோடைய பர்ஸ் கிடந்திருக்கு தரையில. அது வந்து மறைஞ்சிருக்கு, செடி கொடியெல்லாம் மறைச்சிருக்கு. இவங்க நல்லா தேடி பார்த்துதான் அந்த பர்ஸ் எடுத்திருக்காங்க. இதை எடுத்து பார்க்கும்போது எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. கல்யாணிக்கு ஷாக்கா இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க பேயெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இப்போ வந்தது கூட ஏதோ இவங்களுடைய இமேஜினேஷன். போன வாரம் ஜெயராஜ் வந்து இறந்து போனதுனால இந்த மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட ஜெயராஜோட ஆன்மா கேட்ட மாதிரியே அவருடைய பர்ஸ் அந்த இடத்துல தான் கிடந்திருக்கு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பர்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இந்த பர்ஸை தேடி தான் ஜெயராஜ் வந்திருக்கான், அதனால இந்த பர்ஸ் எடுத்து கொண்டு போயிட்டு ஜெயராஜ் வீட்டில் நம்ம வந்து கொடுத்துருவோம், அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கல்யாணிக்கு இது எதையுமே நம்பவே முடியல. உண்மையிலேயே ஆன்மாக்கள் இருக்கு அப்படிங்கிறது கல்யாணிக்கு அப்ப இந்த இன்சிடென்ட் மூலமா தான் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களே. அடுத்து வந்த ஒரு வாரம் கல்யாணியும் சரி அவங்க ஃப்ரெண்டு விசாலாட்சியும் சரி தனித்தனியா எங்கேயுமே போனதே கிடையாது. 2 பேரும் ஒன்னாவே தான் இருந்திருக்காங்க, ஒன்னாவே ரூம்ல ஸ்டே பண்ணி வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அந்த கேம்பையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா கல்யாணி அவங்களோட லைஃப்ல நிறைய ட்ரைனிங், நிறைய கேம்ப்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அவங்க லைஃப்ல நடக்கவே இல்லை.